அதாவது நகை சுத்தி அப்படின்னு சொல்றத நாங்க வந்து பாரோனைக்கியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன இந்த பாரோனைக்கியா? நகத்தை சுத்தி இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு அதோட இன்ஃபெக்ஷன் தான் வந்து இந்த நகை சுத்தி. எப்படி இந்த தோல்ல இன்ஃபெக்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கான்ஸ்டன்ட்டாக தண்ணியில் ஒரு கையை வச்சுட்டே இருக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும், ஆர் ராதர் ஒரு கட்டாயம் இருக்கும். அண்ட் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களே பாத்திரம் தேய்ச்சிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க, சில பேர் வந்து இப்போ வேலைக்கு வர நம்ம வீட்டில் இருக்கிற மெய்டு அந்த மாதிரி வந்து வேலைக்கு வரவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து உங்களுக்கு பாத்திரம் கழுவி பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி நகை சுற்றி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் வந்து அவங்க ப்ரொஃபஷனே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜூஸ் ஸ்டால் வச்சிருக்கிறவங்க இல்லைன்னா கண்டினியூஸாக தண்ணியில் கை வைக்கிறவங்களுக்கு அந்த கையில் இருக்கிற நகத்தை சுற்றி இருக்கிற தோல் இல்லையா, அதுக்கும் நகத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கேப்பை சீல் பண்ணுறது தான் அந்த தோல் பேர் தான் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கியூட்டிக்கல் வந்து தண்ணியில் கை வச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அழிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சின்ன ஒரு கேப் உருவாகும்பொழுது, அந்த நகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தோலுக்கும் உருவாகும்பொழுது இந்த கேப் வழியாக சோப் தண்ணியும் சரி இல்லை வந்து பல கிருமிங்களும் சரி உள்ளே போயிடுதுங்க. ஸோ இந்த உள்ளே போகும்பொழுது அந்த இரிட்டேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் வரும்போது தான் ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு நகத்தை சுற்றி வந்து ஒரு வீக்கமும் வலி இது எல்லாமே வரதுண்டு. இதுதான் நம்ம வந்து நகை சுத்தி அப்படின்னு சொல்கிறோம்.